Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 996 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல மொமனசுகேவை அப்படியே பரிதாபகரமா காட்டினாங்கல்ல, அதை பார்த்து ரோபினுக்கு ரொம்ப கவலையாயிரும். உடனே ஜிம்பை கிட்ட வாங்க போய் காப்பாத்தலான்னு சொன்னா வேண்டான்னு தடுப்பான். என்னடானா நம்ம ஷினோபு அவனை காப்பாத்த அங்க மேல ஏறி போயிட்டு இருப்பான். அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத நிக்கோ ரோபின், நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. எந்த குழப்பமும் பண்ணாம நம்ம வெயிட் பண்ணா மட்டும் போதும்பா. ஷினோபு தான் இந்த வேலையை பண்றதுக்கு கரெக்ட். ஏன்னா அவ தான் அமைதியா யாருக்கள்லயும் சிக்காம போவா. சோ இப்போதைக்கு இவங்க சைலண்டா தான் இருக்கணும். நமக்குன்னு டைம் வரும், அப்ப தெரிய விட்டுலான்னு உடனே ரோபினும் சரி ஓகேன்னு விட்டுருவா. அதே நேரம் இங்க நமியும் கேரட்டும் மாட்டிட்டாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பிக் மாம் இல்ல. இந்த கேப்ல இவங்க எஸ்கேப் ஆனாதான் உண்டு. வந்துட்டான்னா அப்புறம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போகும். டெஃபினட்டா சாவடிச்சிருவா. அதுங்க எங்க கிட்ட இருந்தாலும் அவங்களால தப்பிக்க முடியாது, நாங்க விட மாட்டோம் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணோன்னு நமி அப்படியா அதையும் பார்த்தலான்னு அவ ஆயுதத்தை யூஸ் பண்ணி அதோட வாய்க்குள்ள பிளாக் கிளவுட் அனுப்பி விடுவா. என்னதுன்னு சொல்லி ஜக்காயி நமிய விட்டுரும். அதே நேரம் கேரட்டை பிடிச்சிட்டு இருந்தது ஐயோ அவனை என்ன பண்ணணும்னு அவளை விட்டுட்டு வரும். இது போதுமே, இந்த கேப்பை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் அவங்க லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி ஒரே ஓடு. பிக் மாம் உயிர் கொடுத்த அத்தனையுமே அங்க பொசுங்கி செத்து போயிருங்க. சரி வா போலான்னு சொல்லிட்டு நமி என்ன சொல்லுவா, பிக் மாம் எங்க இருக்காலும் அங்க போவோம் பாலா. கேரட்டுக்கு தூக்கி வாரி போடும். அட பைத்தியக்காரி, இப்பதான் அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம், மறுபடியும் ஏன் பிரச்சனைக்குள்ள போறேன்னு கேப்பா. என்கிட்ட ஒரு கெட்ட பழகம் இருக்குதுமா, எனக்கு கிடைச்ச ட்ரெஷரை நான் என்னைக்குமே விட மாட்டேன், அதனால்தான் அவளை தேடி போறேன்னு சொல்லிட்டு வேகமா அவளை நோக்கி போவா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜூயிஸ் அவகிட்ட தான் இருக்குது. என்ன ஆனாலும் சரி அதை திருப்பி நான் அடையாம விட மாட்டேன்னு கண்ணுல ஃபயரோட போறா. சரி அதே நேரம் இங்க பிக் மாம் நம்ம லூஃபிய பாத்துட்டாலே. இங்க லூஃபி தேர்ட் கியர் எடுத்து அடிப்பான். அவ ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அடிப்பான். சரியான அடி. ரெண்டு பேரும் ஆன்னு கத்திட்டே இருப்பாங்க. லூஃபியால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, சோ பேக் அடிச்சிருவான். இப்ப என்னன்னா அவ இடத்துக்கே வந்து லூஃபி அவளோட பைரட்ஸுக்கே ஆட்டம் காட்டிட்டு வந்திருக்கான். அதனாலதான் டோட்டோ லேண்ட்ல இருந்து உன்னைய போட்டு தள்ளுறதுக்காகவே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். கண்டிப்பா உன்னைய கொன்னுட்டு தான்டா போவேன் ஸ்டார் ஹேட்னு வெறித்தனமான ஒரு ஸ்மைலு. இப்ப லூஃபி கைடோ கூட சண்டை போடுவானா இல்ல இந்த பிக் மாம் சொர்னாக்கா கூட சண்டை போடுவானா? தேவையில்லாம வந்து மாட்டிட்டானே. இங்க ஜூயிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைடு புலம்பிக்கிட்டே வரும். ஐயோ நான் சண்டை போட்டே ஆகணுமே, இல்லன்னா மாமா என்னைய கொன்றுவாளே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு கதறிட்டு இருக்கும் போது அதுக்கு பிடிச்ச பிளாக் கிளவுட் அப்படியே பின்னாடி இருந்து உருண்டையா வரும். அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. ஏமின்னு சொல்லிட்டு அப்படியே கவுன்னு கவிக்கிட்டே போகும். எண்டுல பார்த்தா நம்ம நமி நின்னுட்டு இருப்பான். என்னப்பா ஜூயிஸ் நல்லா இருக்கியா, உன்னை பார்த்தல ரொம்ப சந்தோஷம்னு ஏதோ பயங்கரமான வில்லி மாதிரியே பேசுவா. அது உடனே நடுங்கிக்கிட்டே, நல்ல வேலை நம்பி நீ வந்துட்ட, உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா, நிஜமா உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு அப்படியே அக்கறையா விசாரிக்கும். ஒண்ணு மட்டும் உறுதி, அது பயத்துலதான் பேசுது. உடனே அதை புடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு நமக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது, நீ என் கூடவே இருக்கணும் ஓகேவா, இனிமேட்டெல்லாம் என்னைய விட்டு போக கூடாது, என்ன போவியா அப்படின்னு உடனே அந்த கிளவுட் அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டே போக மாட்டேன் போகவே மாட்டேன் நம்பிங்கும். அவளோட கண்ணை பார்க்கும்போது அதுக்கு அப்படி பயம் வருது. கேரட் வந்து பார்த்துட்டு ஐயோ உங்க பாண்டிங்க பார்க்கும்போது அப்படியே சுத்தி தகன்னு எனக்கு மின்னுது, உங்க பின்னாடி அப்படி ஒரு ஒளிவட்டம்பா. ஆமாப்பா, என்னோட பிரீஷியஸான ட்ரெஷர்ல ஒண்ணுதான் இந்த ஜூயிஸ். என்ன ஜூயிஸ் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிப்பா. அது பயங்கரமா நடிகிட்டு இருக்கும். சரி இப்ப அதே நேரம் கைடோவை 9 பேர் சேர்ந்து கத்திய வச்சு சொருகுனாங்கல்ல, அதுல கின்னோட கத்தி பாத்தீங்கன்னா நல்லா இறங்கிருச்சு. அவன் இன்னும் பிரஷர் கொடுத்து அமுக்குவானா, அவனால வலிய தாங்க முடியல. அப்போ டோக்கி பாத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு நாங்க வந்து பழி வாங்குவோம்னு சொல்லி ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருப்பான்ல, அதை சொல்லிக்கிட்டே தான் அந்த கத்திய உள்ள இறங்குவான். இதுதான் நமக்கு கைடோவை போட்டு தள்ள கிடைச்ச கடைசி சான்ஸ். நம்ம கொசுக்கி ஓடனுக்காண்டி இவனை சாவடிச்சே தீரணும்னு இன்னும் அவனுங்களோட வெறிய காட்டுறதுக்காண்டி யூஓ பவரை மொத்தமா வச்சுட்டு அமுக்குவானுங்க. கைடோவே முடியாம கதறுன்னு கதறுவான். ஓடன் காப்பாத்தினப்போ அழுதுகிட்டே அவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடினானுங்க. எதுக்காக, எப்படியாச்சும் திரும்பி வந்து இவனை பழி வாங்கணும்னு. கைடோ விட்டுட்டான், எப்படியா அவனுங்க பயந்து ஓடி இருப்பானுங்க. ஓடன் இல்லைன்னா அவனுக்கு எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டானுங்கன்னு. ஆனா ஒரோச்சிக்கு அப்பவே பீதி இருந்துச்சு, அதனால்தான் கொல்லணுங்கிறதுக்காக அவ்வளவு வேலை பார்த்தான். பட் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி 20 வருஷத்துக்கு அப்புறம் மாசா வந்து கத்திய இறக்கிட்டாங்கல்ல, எல்லாமே ஓடனுக்காகன்னு சொல்லிதான் இறக்குவாங்க. அப்ப கைடோ கடுப்பாயி ஒரு கத்துவான். எல்லாம் அப்படியே தெரிச்சிருவாங்க. பாத்தீங்களா கைடோவை போட்டு தள்ளுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல, ஒரே கத்துல எல்லாத்தையும் பறக்க விட்டானே. சரி இப்ப லூஃபிக்கும் பிக் மாமுக்கும் இங்க சண்டை ஸ்டார்ட் ஆச்சுல. பிக் மாமுக்கு புரியல எதுக்காக அவன் இங்க வந்தான்னு. நீ கைடோவை காலி பண்ண வந்தேன்னு மட்டும் இங்க சொல்லாத, அதுதான் இருக்கிறதுலயே செம்ம காமெடியா இருக்கும்பா. அவன் உடனே நான் ஒண்ணு அதுக்காக இங்க வரல லூசும்பானா, யமட்டோக்கு தூக்கி வாரி போடும். எது எங்க அப்பா கைடோவை நீ போட்டு தள்ள வரலையான்னு. குட் சைல்டு. அவளுக்கு மட்டும் இல்ல, யோகரோ அப்புறம் சுத்தி இருந்த பற்பல ஆளுகளுக்கெல்லாம் ஷாக் ஆகத்தான் செய்யும். அதே நேரம் இங்க கைடோவோட பாடியில குத்து இறங்கிருச்சு. அவன்
அவன் கைய வச்சுக்கிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் அக்கசாயா சாமுராய்ஸ் எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க வருவாங்க அப்படின்னு நான் சொப்பனத்திலையும் கண்டில்ல. ஒரோச்சி முன்னாடியே புலம்பி தள்ளிட்டு இருந்தான். ஆனா அதை யாருமே நம்பல. ஏன் கைடோ கூட நம்பவே இல்லை. ஆனா கடைசியில இவங்க ஒரு பைரட் கூட கை கோர்த்து இந்த மாதிரி சண்டைக்கு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் இன்னும் ஹைலைட். பங்க் ஹசார்டு, ட்ரெஸ்ரோசா, ஜோங்கிற ஃபேண்டம் ஐலாண்டு இப்படி எல்லாத்துலயுமே தனித்தனியா பிரிஞ்சிருந்த அத்தனை பேர்த்தையுமே ஒரே ஒரு பைரட்டான ஸ்டார் ஹேட் ஒன்னு சேர்த்திருக்கான். இது கண்டிப்பா கோயின்சிடன்ஸா தான் இருக்கணும். நீங்க எல்லாருமே நான் எனிமையா பாக்குற அந்த ஸ்டார் ஹேட்டோட பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கீங்க. பட் எல்லாருமே 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்தை பத்தி நீங்க மறந்துட்டீங்களேடாக்கன்னா, பைரட்ஸுங்களை என்னைக்குமே நம்ப கூடாது, நம்பவும் முடியாது. ஏன்னா அவங்க முதுகுல குத்துவாங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னு தெரியும் போதே டெஃபினட்டா உங்களை கழட்டி விட்டுட்டு அவனு எஸ்கேப் ஆயிருவானுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்ம லூஃபியை பத்தி தான் சொல்றான். இல்ல லூஃபி வேற அங்க அதுக்காக வரலன்னு வேற சொல்லிட்டு இருக்கானே, அதுதான் இப்ப இடிக்குது. இதுக்கு முன்னாடியே கைடோ லூஃபிய பொளந்து கட்டி இருக்கான். மறுபடியும் அவன் வந்து அடி வாங்குறது ஒண்ணும் புதுசு இல்ல. அசால்ட்டா என் கையால காலி ஆயிருவாங்கிற மாதிரி சொல்லுவானா. பட் கின்னு நீ அவனை ரொம்ப அவமானப்படுத்துற. உன்ன மாதிரி எல்லாம் அவன் இல்லடா. வாக்கு கொடுத்தா நின்னு போராடுவான் கடைசி வரைக்கும் அப்படின்னு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இங்க சொல்லும் போது லூஃபி எதுக்காக வந்தான்னு மேட்டர் சொல்லுவான். அதாவது பிக் மாமு, கைடோ அண்ட் அவனோட ஆபீசர்ஸ், ஒரோச்சி, அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாத்தையுமே பொளந்து கட்டணும்னு தான் வந்தானாமா. அதாவது அவன் என்ன சொல்ல வரானா, கைடோ மட்டும் நான் காலி பண்ண வரல, எல்லாத்தையுமே சம்பவம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான். கேட்டு இருந்த வில்லப்பயலுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம ஆளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் அப்படி அங்க சொல்லிட்டு இருக்கும் போது கின்னு இங்க பில்டப் பண்ணிட்டு இருப்பான். லூஃபி அங்க பேசுறதும் கின்னு இங்க பேசுறதும் அங்க எங்கன்னு கேட்காது. ஏன்னா இவனுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டானுங்க. பட் இந்த அக்கசாயா நாயன் லூஃபி மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்கன்னு சொல்லி இதை வச்சே நல்லா தெரியும். அவன் தாண்டா ஒரு நாள் இந்த கடலையே கலக்குன்னு கலக்க போறான். உனக்கு ஒண்ணு தெரியல, நாங்க செத்தா கூட அவன் கடைசி வரைக்கும் நின்னு சண்டை போடுவான்டா. கண்டிப்பா லேண்ட் ஆஃப் ஆனோவுக்கு ஒரு விடிவு காலம் பொறக்கும். அப்படி தாண்டா எங்க லாடு கிட்ட நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம் டுமாங்கோலி அப்படின்ட்டு அங்க சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இங்க லூஃபி நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பொறுமை காத்தது போதும், பொங்கி எழுங்க, போர் தொடங்குது, முழங்கட்டும் சங்கு அப்படின்னு காட்டு கத்தி எல்லாத்தையும் சண்டை போட சொல்லி இப்ப கிளப்பி விட்டுட்டான். இதுக்கப்புறம் தான் டிங்கின்னு ஒரே கத்தி சண்டை இருக்க போகுது. ஆனா நான் வெயிட் பண்றது கைடோ லூஃபியோட சண்டைக்காக தான். நீங்க யாரோட சண்டைக்கு வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.